ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நேற்று ராத்திரி உட்கார்ந்து ரொம்ப நேரம் கேட்டேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு வசனம் எடுத்தோம்னா இது 2012, 2006, 2008, 2020 என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்போ தான் தேவன் சொன்னார், நான் கொடுத்துனே இருப்பேன், நீ ஜன்னலுக்கு கொடுத்துட்டே இரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்கள். இடைவிடாமல் தருவார், எப்போவுமே தருவார். அவருக்கு சலிப்பே வராது. அவருக்கு நேற்று தான் கொடுத்தேன், நீங்கள் வந்திருக்கிறிய. நாங்கள் பார்க்குறோம் சில பேரை, அந்த வாரம் தான் வந்தார் அவர், அடுத்த வாரமே வந்துடுறாரு. சொல்லுங்கள், சலிக்காமல் தருவார். சத்தமாக கேளுங்க. நான் எப்படி கேட்பேன்? சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது, ரெடி. டிலே பண்ணி எனக்கு தர மாட்டார். அது அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது. என்னங்க வந்துட்டீங்களா பாஸ்டர், ஒரு அரை மணி நேரம் இருங்க, ரசம் வச்சு தரேன். என்னங்க அரை மணி நேரம் இருங்க. அவர் அப்படி இல்லை. சத்தமாக சொல்லுங்கள். ஐயோ பாஸ்டர் வந்துட்டாருங்க, சட்னி அரைக்கணும். நமக்கு அது, ஆனால் அவர் அப்படி இல்லை, ரெடியாக வச்சுக்கிறார். கிருபையை மகிமையை எப்போ கொடுக்குறது தெரியுமா? அவர் இட் இஸ் அவைலபிள் ஆல்வேஸ். சொல்லுங்கள், எப்போ அவைலபிள். நாலாவது அடுத்து சொல்ல போகிறேன், சாவர்லி. அவர் தருவது தெய்வீகமானது. சத்தமாக சொல்லுங்கள், தெய்வீகமானது. சத்தமாக சொல்லுங்கள், தெய்வீகமானது. சத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. சத்தமாக சொல்லுங்கள். என்ன வேணும் இன்னைக்கு? புரியவே இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வீடு தருவார், ஒரு கார் தருவார். புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஒரு புல்லட் 500cc வாங்க போகிறாய், ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்க போகிறாய். ஆமேன். இதுக்கு இணை எதுவுமே இல்லை. இதுக்கு இணை. புரியுதா? வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய வேலை வருது துபாயில், ஒரு கம்பெனிக்கு சொந்தக்காரர் மாற போகிறார், சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அதை விட இது கடைசியாக எது தந்தாலும் ரெட்டிப்பாக தருவார். அவர்கிட்ட சிங்கிளே இல்லை, எல்லாமே டபுள் தான். தப்பாக எடுத்துக்கூடாது. எப்படி தராரு? ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் கிள்ளி கொடுப்பதல்ல, அள்ளி கொடுக்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய செய்தியை தொடர்ந்து நாளை கேட்கலாம். எல்லோரும் எழுந்திருப்போம். அது என்ன செய்யும் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். டைரக்டிங், இன்ஸ்ட்ரக்டிங், அசிஸ்டிங். சொல்லுங்கள், வழிகாட்டும். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஒரு அழகான வார்த்தையை நான் படித்தேன் ஆங்கிலத்தில். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, கிரேஸ் வில் லைட் த கேண்டில் அட் த டார்க்கஸ்ட் ஹவர். இருக்குதா?